இந்த வண்டி ஓட்ட தம்பிகிட்ட எத்தனை நாள் பயிற்சி எடுத்தேன்னு கேட்டோம். அவன் 2 வாரம் தான் சொன்னாப்புல. 2 வாரம் ஓட்டி முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் முடித்தா வண்டி தனியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டாப்புல. எடுன்னு சொல்லியாச்சு. பாருங்க, முன்னாடி 2 வண்டி நிற்கி. இந்த வண்டியை நாங்கள் முட்டிட்டு பார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வண்டி அவர் வெளியே எடுக்கணும். கேட்டால் நான் தனியாக எடுக்கங்காரு. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் நாங்கள் எடுக்க சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி எடுக்கணும் என்னன்னு சொல்லி அப்படியே அவனுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அவரை வண்டி எடுக்க சொல்லிட்டோம். இப்போ அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி எடுக்க பார்த்தியா, கண்ணாடி எடுக்கல, கண்ணாடி எடுக்க சொல்கிறோம். கண்ணாடி எடுத்து கரெக்டாக விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் கியர் போடுறாரு. முதல்ல ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டியை நேராக பின்னாடி கொண்டு போகிறாரு. நான் நேராக ஏற்ற ஆவின் பூத்து இருக்குது. ஆவின் பூத்துக்குள்ளே போதா இல்லை ரோட்டில் நிற்குதான்னு இனிமேல் தான் பார்க்கணும். அது பக்கத்தில் ஒரு வேனும் நிற்கிது. சுற்றி வண்டி நிற்கிது. மெயின் ரோட்டில் வண்டிகள்லாம் வந்து போயிட்டு இருக்குது. அந்த இடத்த எடுக்க சொல்லலாம். இவர் சைட்டாக ரிவர்ஸ் எடுக்காரு. முழுக்க அவரோட கண்ட்ரோலில் நல்லா தெளிவாக தான் எடுக்காரு. ஓடலை, வண்டி ஓடலை. வண்டி அவர் தான் கொண்டு போகிறாரு, அவரை வண்டி கொண்டு போகல. இப்போ நாங்கள் அப்படியே வண்டி ரோடை விட்டு வெளியே போகும்போது அந்த ரோட்டில் லெஃப்ட்டில் திருப்புன்னு சொல்கிறோம். அவர் லெஃப்ட்டில் திருப்பிலாராக பார்ப்போம். எத்தாலும் பால் வேன் நிற்கி, பால் வேன் வரைக்கும் வண்டி போகும் அதிகமாக. லெஃப்ட்டில் திருப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் லெஃப்ட்டில் திருப்புதாரு. ஃபுல்லாக திருப்பினாலும் கொஞ்சம் வண்டி நிற்கணும்னா தயங்கி போகிறாரு. ஃபுல்லாக லெஃப்ட் ஓடிச்சிட்டாரு. இவர் பாருங்கள், பின்னாடி போகிற கரெக்டாக வேனுக்கும் இந்த கார் கடையில் ஒரு பைக்காரை வந்து சொல்லுவான் பாருங்கள். இந்த சிட்டிக்குள்ளே அதிகமாக ஆக்சிடென்ட் பண்ணதே பைக்காரன் தான். பார்த்தீங்களா, ஒரு பைக்காரன் சொல்லிட்டான். கடைசி கொஞ்சோடு கேப்புக்குள்ளே பூந்து போயிட்டான். இப்போ இவரை பார்வையில் இருக்க சொல்லுவோம். அதுக்குள்ளே வேன்காரன் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வேன் எடுத்து போயிட்டான். இப்போ இடம் தாராளமாக கிடைக்குது. ரிவர்ஸை போக சொல்லி ஃபார்வர்டில் ரைட்டில் மாற சொல்லிட்டோம். ரைட்டில் மாறி வண்டியை ஸ்டெடியாக நிப்பாட்ட சொல்லியாச்சு. ரைட்டில் நல்லா மாற்றி எடுக்காப்புல. எத்தனை ஒரு போஸ்ட் இருக்குது, போஸ்ட் அடிக்காரா? போஸ்ட் அடிக்கல, போஸ்ட்டில் அடிக்கலை. போஸ்ட் விட்டு விலகி போயிட்டார். இவன் நேரம் நிப்பாட்டார். இப்போ அந்த ரோட்டில் இடது ஓரமாக பார்க் பண்ண சொல்கிறோம். அப்போது அங்கேருந்து முன்னாடி பின்னாடி வண்டி வரும், சைடெலாம் வண்டி வரும். அவர் அப்படியே ரிவர்ஸில் எடுத்து இடது ஓரமாக பார்க் பண்ண சொல்கிறோம். வண்டி அப்படியே ரிவர்ஸில் வராரு. அவர் இடது பக்கம் பார்க் பண்ணும்போது அங்கே சரியான ஒரு சாக்கடை இருக்குது. அதுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு டிராக்டர் வண்டியும் நிற்கிது. அங்கேயும் போயிடக்கூடாது. அவருக்கு கொடுத்துக்க இடம் ஃபுல்லாக ரிஸ்கான இடம் தான். அப்படியே ரைட்டில் பார்த்து வண்டியை லெஃப்ட் ஓரமாக கொண்டு வந்து ரைட்டுக்கு மாற்றுறாரு. ரைட்டுக்கு மாற்றி வண்டி பின்னாடி ஃபுல்லாக போக சொல்லுவோம். ஒரு இரும்பு போல் வேறு இருக்குது. அப்படியே வண்டி பின்னாடி போகுது. இல்லை டேரக்ஷன் மாற்றாம அதே டேரக்ஷன் போல் நேராக அந்த இரும்பு போலை பார்த்து போகுது. அப்படின்னா இரும்பு போலை பார்த்து போனோடனே அப்புறமா நிப்பாட்டிட்டு, ஐயா நல்லா இருப்பா ராஜா, முன்னாடி வாயா அப்படின்னு சொல்லி முன்னாடி அவரை நேராக வர சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டெடி பண்ணி விட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் கொஞ்சம் பின்னாடி போய் நிப்பாட்டு. ஏன்னா வளைவில் வண்டி நிப்பாட்டக்கூடாது இல்லையா, நல்லா திரும்ப போய் பின்னாடி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆலோசனைலாம் சொன்னோம். இந்த ஆலோசனை சொன்ன கேட்டு அவர் திரும்ப ஃபார்வர்டில் வண்டி அந்த இடத்துக்குள்ளேயே நேராக எடுத்து கொண்டுட்டு திரும்ப அது ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் போகிறாரு. போகும் ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் போய் யாருக்கும் இடைஞ்சில்லாமல் வண்டியை நிப்பாட்ட போகிறாரு. என்ன கொஞ்சம் இடைவெளி 2 அடி கேப்பு இல்லை 1 அடி கேப் சொல்லுவோம். இதில் ஒரு 1.5 அடி கேப் இருக்குது. அந்த கேப் அப்படியே மெயின்டைன் பண்ணி பின்னாடி ரிவர்ஸில் போகிறாரு. ரோட்டில் யாருக்கு இடைஞ்சில்லாமல் நல்லா ஒதுக்கி வண்டியை நிப்பாட்ட போகிறாரு. நல்லா ஒதுக்கிட்டாரு. நிப்பாட்ட சொல்லியாச்சு. வண்டியை நிப்பாட்டியாச்சு. நியூட்ரு பண்ணி கிளச்சு பிரேக்கெல்லாம் பிடிச்சி நியூட்ரு பண்ண சொல்லி வண்டியை ஆஃப் பண்ண சொல்லியாச்சு. இனி வண்டி ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கியா ராஜா, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லிட்டோம். ஆனாலும் தனியாக வண்டியை கொடுக்கும்போது கொஞ்சம் கடைசியாக அவர்கிட்ட கேட்டோம், ஐயா எத்தனை நாள் கிளாஸ் போனேன், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. 2 வாரம் தான் போனோம். வண்டி எந்த வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவோம், சின்ன வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவோம், பெரிய வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவோம், எந்த வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன தான் சொல்லுதாலும் பார்ப்போமா, அதை கொஞ்சம் பாருங்கள். நானும் அவரும் பேசுத இதுக்கு கடைசி இந்த வீடியோட கடைசியில் போட்டுக்குவோம். இப்போதைக்கு வண்டி அவர் என்னெல்லாம் செஞ்சார் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அவர் பேசுவார். அவர் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. அப்படி இப்போ இந்த வண்டியை இந்த ஆப்போசிட்டில் காலியாக கிடக்கலாம், அந்த இடத்துக்கு வந்து பார்க் பண்ணணும். சரியா? அப்போ இதில் இந்த ரோட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே ரைட் ரிவர்ஸ் எடுத்து அங்கே போய்ட்டு அப்புறம் ஃபார்வர்டில் கொண்டு வந்து அங்கே பார்க் பண்ணணும். பண்ணலாமா? வண்டியை யாரும் கிடையாது, நீ தனியாக தான் பண்ணுத. சரியா? ஓகேவா? எடு பார்ப்போம்.
கிராஸ் ஆகுது, நேரம் வா, நேரப்படி ரைட்டில் மாற்றா நேரம் வரும். ரைட்டில் திருப்பி நேரம் வா. ரைட்டில் மாற்றுனா லெஃப்ட்டில் மாற்றுற, ரைட்டில் மாற்று. ரைட்டில் ஸ்டீரிங் மாற்றுறா. நிப்பாட்டிக்கோ வண்டி வருது. 2 பக்கம் பார்க்கணும், வலது இடது வலது பார்க்கணும். இப்போ வண்டியில் போட்டோம். விரும்பு லெஃப்ட் திருப்பி, ரைட்டில் திருப்பி, ரைட்டில் திருப்பி, ஃபுல்லாக திருப்பி மேற்கல ஃபுல்லாக அப்படியே போ. பின்னாடி பாரு ஓடக்குள்ள போய் நம்ம போட்டோம் அன்படிக்கோ. ஓடு பசிக்கிற அப்படி நல்ல ஓரம் கொண்டுவிடு, ஓட விடாத. நல்லா ரைட்டில் திருப்பி, லெஃப்ட்டில் திருப்பேன் ஃபுல்லாக. நல்லா லெஃப்ட்டில் ரோடு விட்டு இறங்கி நிற்கணும். நேராக நிப்பாட்டு பார்ப்போம். ரைட்டில் விரும்புன்னு மாற்று, 2 வீலர் போகக்கூடாது. சார் ரைட்டாக கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு ஸ்டடி பண்ணி நிப்பாட்டு. கிராஸாக நிற்கா ஸ்டடி ரைட்டாக அப்படி பின்னாடி போ. நேராக பின்னாடி போய்ட்டு மறுபடி நேரம் வந்து போய் 2 வீலர் போகக்கூடாது. வெளியே எடுக்கிற மாதிரி நிப்பாட்டும். போட்டோம் சரி போதும். அப்படியே நேரவா. இங்கே வந்தால் வரணும். திருப்பிட்ட இங்கே வந்து தான் இங்கே வரணும். பா சரி படி ஆஃப் பண்ணிடு. ஸ்டாப் ஆஃப் பண்ணிடு. வா இறங்கு. இது கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை அப்போ எப்படி கொடுத்தாலும் ஓட்டிட்டு போவோம். ஒன்று டெஸ்ட் பண்ணது. அப்போ திரும்ப நீ 2வது அந்த பக்கம் பார்க் பண்ண வண்டி, ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்க் பண்ண வண்டி இந்த பக்கம் பார்க் பண்ண சொன்னேன். நல்லா தான் பார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குரு, இப்போ ரிவேஸ் நீ தானே எடுத்தா? ஆமாம். நல்ல எத்தனை நாள் ட்ரைனிங்? 2 வாரம். 2 வாரம், 15 நாள். அதாவது 14 நாள் முடிஞ்சு. 15 நாள் முடிஞ்சு. எதுவும் மறக்குமா? படிச்சது மறக்குமா? மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. கண்டிப்பாக மறக்காது. சரி, எந்த வண்டி கொடுத்தா எடுத்துறியா? ஓட்டிட்டியா? ரிவேஸ் எடுத்துறியா? எடுத்துருவேன். எந்தெந்த கியர் எந்த ஸ்பீடில் மாற்றணும் தெரியுமா? தெரியும். சரி, சின்ன கார் ஓட்டிருக்கியா, பெரிய கார் ஓட்டிருக்கியா? 2மே ஓட்டிருக்கேன். எத்திக்கா ஓட்டிருக்கியா? டிரைவிங் எல்லாம் ஒன்று தானே? எல்லாமே ஒன்று. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக எடுத்துருவேன். அது எந்த சந்தேகமும் இல்லை. எடுத்துருவேன். பட் நம்ம இந்த இந்தியன் ட்ரைவ்ஸ்குள்ள ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போதா? உனக்கு மட்டும் தான் வீடியோ எடுக்காங்களா, எல்லாருக்கும் வீடியோ எடுப்பாங்களா? எல்லாருக்குமே எடுப்பாங்க. எல்லாருக்கும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க, அப்படி தானே? ஆமாம். இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்ன யூசேஜ் இருக்குது? அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இன்னும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மாற்றிக்கலாம். சரி, அப்புறம் கற்றுக்கலாம் இன்னும் நிறைய. இப்போ ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கே எடுத்து அனுப்பிடுறாங்க. ஆமாம். சரி, என்னென்னலாம் வீடியோ எடுக்காங்க, எதெல்லாம் வீடியோ எடுக்காங்க? எல்லாமே அவங்க ஓட்டுறது எல்லாமே என்ன ஸ்டியரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ஐசைட் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க, மொத்தமாக கார் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க. சரி, இல்லை கார் இப்போ கியர் மாற்றி ஓட்டுறது, ரிவர்ஸ் கியர் எப்படி ஓட்டுமா, கியர் செக் பண்ணுறது, கிளச்சு எல்லாமே எப்படி கரெக்டாக போடுறாங்க. காலில் கூட கிளச்சு போடுறது, பிரேக் போடுறது எல்லாமே. காலில் கூட இப்போ ஒரு வீடியோ வச்சு எடுத்து சேர்த்து போட்டுதாங்க. ஆமாம். அப்போ மொத்தத்தில் வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயுசுக்கு மறக்க முடியாத உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஆமாம், அப்படி தானே? கண்டிப்பாக. ஓகே, வாழ்த்துக்கள் சொன்னால் தேங்க்யூ சொல்லணும்.